ஜிவிஎம்மோட பெரிய ப்ளஸ் தலைவனுடைய ரொமான்ஸ் காட்சிகள். ரொமான்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டில்ல அல்லது ஒரு தனி அறையில யாரும் இல்லாம 2 பேர் கட்டி தழுவுறது மட்டும் இல்ல. கை பிடிச்சிட்டு நடந்து வர ரொமான்ஸ். அததான் காட்டுவாரு. ஒரு பெரிய சாலையில அந்த ஒரு பீச்சுக்கு பக்கத்துல இருக்க ரோட்ல 2 பேரும் கை பிடிச்சிட்டு வர்றது. பார்க்கறதுல இருக்கிற ரொமான்ஸ் வேற எதுலங்க இருக்கு? தலைவன் இப்படி வந்துட்டு கேஷுவலா அப்படி பார்த்துட்டு, மெதுவா அப்படி பார்த்துட்டு, அவங்க மேல த்ரிஷா அவங்க காஃபிய குடிச்சுக்கிட்டு அந்த மக எடுத்துட்டு, அவங்க சைடுல லைட்டா ஒரு பார்வைய சிந்திட்டு, அத பார்த்துட்டு தலைவன் ஓங்கிறது. இதெல்லாம் அந்த படத்துல அவ்வளோ அழகா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால முதல்ல ஒரு ஆண் முழு காதல் வயப்பட்டு, அதுல எந்த விதமான வெட்கமும் இல்லாம முழு பிரியத்தோட ஒரு பொண்ணோட கால புடிக்கிறதுங்கிறது அது ஜிவிஎம் தான் பண்ணியிருப்பாரு. அது அந்த ட்ரெயின்ல பண்ணியிருப்பாரு, பைக்ல ஏறி உட்கார்ந்து பண்ணியிருப்பாரு. இத நெறைய பேர் நம்ம பண்ணியிருப்போம். ஆனா அதுவரைக்கும் எந்த சினிமாவும் அத பத்தி பெருசா காட்டல. அது ஒரு பெருமிதமா காட்டுறது இருக்குல்ல. அதுதான் ஒரு இயக்குனர், ஒரு காதலை பேசுகிற இயக்குனர் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அத ஜிவிஎம் செஞ்சாரு. அதனால ஜிவிஎம் ஜெயிச்சாரு.